கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் 5வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த போது தோட்டத்திலே தேவன் பேசிய 5வது வாக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். மனுக்குலம் செய்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்ட போது சிலுவையிலே இயேசு பேசிய 5வது வாக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அங்கே தோட்டத்திலே வேதனையோடே பிள்ளை பெறுவாய் என்றார். இங்கே சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 2 வாக்கியங்களும் எப்படி ஒத்துப்போகிறது, என்ன சம்பந்தம் என்று பார்த்துவிடலாம். இந்த வாக்கியத்தை தியானிப்பதற்கு இன்னும் ஒரு சில வசனங்களை ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 110 3ஆம் வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வண்ண ஜனம் உமக்கு பிறக்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இந்த வசனங்களில் உள்ள இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை கவனியுங்கள். எவ்வண்ண ஜனம் உமக்கு பிறக்கும், அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. இந்த வார்த்தைகளை தான் தியானிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இயேசு தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். லேவியராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே மிக முக்கியமான 5 பலிகளை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு பலியை செலுத்தும் போதும் அதற்கான விதிமுறைகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும். முதலாவது தகன பலி, 2வது போஜன பலி, போஜன பலியின் ஒரு பகுதிதான் பானபலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது குற்ற நிவாரண பலி. பலியை இந்த வரிசையின் அடிப்படையில் தான் செலுத்த முடியும். உதாரணமாக, ஒரு மனுஷன் தான் செய்த பாவத்துக்காய் 4வது பலியான பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டுமென்றால் முதல் 3 பலியாகிய தகன பலி, போஜன பலி, சமாதான பலியை செலுத்திவிட்டுதான் பாவ நிவாரண பலியை செலுத்த முடியும். இந்த 5வது வாக்கியத்தை இயேசு சிலுவையிலே பேசும்போது தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டுமென்றால் இதற்கு முன்பு உள்ள 4 பலிகளையும் அதற்கான விதிமுறைகளையும் நிறைவேற்றி முடித்து இருக்க வேண்டும். அதனால தான் இந்த வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இயேசு தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லா பலிகளுக்கான நியாயப்பிரமாண விதிமுறைகளையும் நிறைவேற்றி முடித்தார். சிலுவையிலே நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தது, கிருபையின் பிரமாணமோ தொடங்குகிறது. இப்பொழுது இயேசு இந்த கிருபையின் பிரமாணத்தின்படி பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தான் தாகமாயிருக்கிறேன் என்றார். இப்பொழுது சற்று தோட்டத்துக்கு வாருங்கள். தேவன் ஸ்திரீயை உருவாக்கியதற்கான நோக்கமும் அந்த பரலோக திட்டமும் என்னவென்றால் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் ஸ்திரீயானவள் பாவம் செய்துவிட்டபடியால் தேவனுடைய பரலோக திட்டத்தை குலைத்து போட்டாள். ஆதாம் ஏவாளுக்குள் பாவம் வந்துவிட்டபடியால் இனிமேல் பிறக்கிறது பரிசுத்த சந்ததியாய் இருக்காது, பாவ சந்ததியாய்தான் இருக்கும். இப்படி ஏவாள் பரலோக திட்டமான ஆவிக்குரிய பலுகி பெருகுதலை கெடுத்துவிட்டாள் என்பதற்காக தேவ திட்டத்தை கைவிட முடியாது இல்லையா? எனவேதான் திரித்துவம் திட்டமிடுகிறது. திரியேகிய தேவன் திட்டமிடுகிறார். தேவன் பார்த்தார், நாம் ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் இருப்பது 5 பேர்தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஆதாம், ஏவாள். இவர்கள் 5 பேர்தான்.
தூதர்களை வைத்து எதுவும் செய்ய முடியாது, அவர்களுக்கு சரீரம் கிடையாது. இப்போ ஆதாமையும் ஏவாளையும் வைத்து கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இவர்கள்தான் பாவம் செய்து பரலோக திட்டத்தையே கெடுத்து போட்டவர்கள். இப்பொழுது திரித்துவத்தில் யாரோ ஒருவர்தான் இந்த ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கிற பொறுப்பை எடுத்து ஆக வேண்டும். பிதா இந்த பூமிக்கு வந்து பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கிற பொறுப்பை எடுக்க முடியாது. அவர் மகா பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவன். பரிசுத்த ஆவியானவரும் இந்த பொறுப்பை எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஆவியானவர். இப்போ குமாரன் தான் இந்த ஆவிக்குரிய சந்ததியை பெற்று கொடுக்கிற பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே குமாரன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். குமாரன் பிதாவிடம் சொல்லுகிறார், நான் பூமிக்கு போய் ஆவிக்குரிய சந்ததியை பெற்று கொடுக்கிறேன் என்று. பிதாவும் தம்முடைய குமாரனுக்கு வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 110 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, உமக்கு எவ்வண்ண ஜனம் பிறக்கும் என்று. பிரியமானவர்களே, அங்கே தோட்டத்திலே தேவன் நீ வேதனையோடே பிள்ளை பெறுவாய் என்றாரே. கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீக்கு அந்த வேதனை எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு வேதனைப்படுகிறதற்கு நான் மரித்து விடலாம், நான் செத்து விடலாம் என்று கூட நினைப்பாள். ஆனால் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தவுடனே, இல்ல, நான் சாக மாட்டேன், இந்த குழந்தைக்காக நான் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போலதான் சிலுவையிலே இயேசுவுக்கு நடந்தது. அங்கே தோட்டத்திலே நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று தேவன் ஸ்திரீயிடம் சொன்னார். இப்போ இயேசு சிலுவைக்கு போகும்போது தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஸ்திரீயானவள் பிள்ளை பெறும்போது எப்படி பாடுபடுகிறாளோ அதே போல இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். பிதா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இப்படி பாடுபடும் போது குமாரன் சொல்லுகிறார், நான் இவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேனே, பிதாவையும் விட்டு விலகி விட்டேனே. ஏனென்றால் 4ஆம் வாக்கியம் பேசும்போது குமாரனுக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை. இப்படி இவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறதற்கு நான் மரித்து விடலாம் என்று குமாரன் நினைக்கிற போது பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய சந்ததியான உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் குமாரனின் கண்களில் காட்டினார். அவர் தமது சந்ததியை கண்டு என்று வாசிக்கிறபடி நம்ம எல்லாரையும் இயேசு சிலுவையிலே பார்க்க ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தர் முகமாய் இயேசுவின் கண்களுக்கு முன்னால் வருகிறது. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறபடி இயேசு சிலுவையிலேயே நம்முடைய முகத்தை கண்டிருக்கிறார். நம்முடைய முகத்தையெல்லாம் பிதா காட்ட காட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்மை இயேசு பார்க்க பார்க்க அவர் நினைக்கிறார், இல்ல, நான் சாக மாட்டேன், இந்த என் பிள்ளைகளுக்காக நான் மரித்தாலும் மீண்டு உயிர்த்தெழுந்து வருவேன், நான் என்னுடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படி பிதா நம்முடைய எல்லாருடைய முகத்தையும் சிலுவையிலே இயேசுவுக்கு காட்ட காட்ட தாகமாய் இருக்கிறேன், இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளை காட்டுங்கள், நான் பார்க்க தாகமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இரட்சிக்கப்படாதவர்கள் 1ஆம் ஆதாமின் சந்ததி, பாவத்துக்கும் சாபத்துக்கும் உட்பட்ட சந்ததிகள். ஆனால் இரட்சிக்கப்பட்ட நாமோ இயேசுவாகிய 2ஆம் ஆதாமின் சந்ததி. இயேசு சிலுவையிலே நம்மை இரத்தமும் சதையுமாய் பெற்றெடுத்திருக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எப்போ ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்பொழுதே 1ஆம் ஆதாமின் சந்ததியில் நாம் மரித்து விட்டோம். எப்போ உள்ளே இருந்து வெளியே எழும்பினோமோ அப்பொழுதே இயேசுவின் பிள்ளைகளாய் மறுபடியும் பிறக்க பண்ணியிருக்கிறார். இனிமேல் ஆதாமின் பாவத்துக்கும் சாபத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அங்கே ஸ்திரீயானவள் கர்ப்பவேதனை பட்டு பிள்ளை பெறுகிறது போல இங்கே இயேசு சிலுவையிலே அதை காட்டிலும் அதிகமாய் அநேக பாடுகளுக்கு உட்பட்டு நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்றால் நாம் நம்ம அப்பாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரைப் போலவே நாம் இப்போ ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பிதா இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறார் என்றால், முழுவதும் குமாரன் அல்ல, தலை மட்டும்தான் குமாரனாகிய கிறிஸ்து. அவருடைய சரீரம் சபையாகிய நாம் தான். அவருடைய சரீரமாகிய நமக்கு தான் ஆவிக்குரிய சந்ததியை பெற முடியும். இந்த பொறுப்பையும் இந்த ஊழியத்தையும் இயேசு நம்மை நம்பி நம்மிடம் கொடுத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும். அவர்களை இரட்சிப்புக்குள் நடத்தி ஆவிக்குரிய சந்ததிகளாய் மாற்றி நம்மை பெற்றெடுத்த அப்பாவாகிய இயேசுவின் தாகத்தை தீர்ப்போமா?
இயேசுவின் சித்தத்தை செய்வதே நம் போஜனமாயிருக்கட்டும். நாம் அடுத்த பதிவில் 6வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஆமென்.